ஐயா இந்த ஹோமம் 9வது ஹோமம் நவாவரண ஹோமமா நல்லபடியா நடந்திருக்கு. மக்கள் எல்லாம் நல்லபடியா வந்தா இங்க வந்துட்டு போறவா எல்லாருக்கும் நல்ல சௌக்கியம் கிடைக்கிறது. இந்த அம்பாள் வந்து 3 முகம் உடையவ. நடுப்புற வந்து சிவன் ரூபம், இடது பக்கம் இருக்கிறது மகாவிஷ்ணு, வலது பக்கம் இருக்கிறது மகாலட்சுமி. இந்த ரூபம் கொண்டவர். இந்த ரூபத்தை நான் மாசத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். என்கிட்ட 9 மாசம் இந்த பூஜை நடக்கிறது. இந்த பூஜையில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறா. நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு. எல்லாருக்கும் நல்லது நடக்கணுன்றதுக்காக செய்யறேன். நிறைய விஷயங்கள் மாறுதலும் நடக்குது, கெட்டதுன்னு நல்லதாக்கி கொடுக்குறா. வரவாருக்கு பிரசாதம் கொடுக்குறேன், வஸ்திரங்கள் கொடுக்குறோம். அப்புறம் வந்து ஹோமத்துல எல்லாம் அவாவா கையாலேயே போட வைக்கிறோம். அவாவா பேரை சொல்லி அவாவாலே ஹோமத்துல போடணும். இங்க அதுதான் பெரிய விசேஷம். இங்க நான் செய்யறது ஹோமம் கிடையாது, நீங்க வந்து உங்க திருப்திக்காக செய்யறதா இந்த ஹோமமே. இதுல இன்னும் நல்ல சிறப்புகள்லாம் நிறைய நடக்க வழி இருக்கு. அதே மாதிரி பணம், காசு, பொருள், போக்குவரத்து, படிப்பு, செல்வம் இதெல்லாம் வரதுக்கு இந்த வாராகினுடைய தாயத்தை ஒண்ணு போட்டு கொடுக்குறேன். அது வேணுன்றவா என்னுடைய போன் நம்பர் அதில் கொடுக்குறேன். அதை கேட்டு நீங்க வாங்கிக்கோங்க. ஓம் ஸ்ரீ கமல வஜ்ர வராகியை போற்றி. நான் இந்த பூஜைக்கு 3வது தடவை வந்துருக்கேன். ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் நிறைய பேர் கூட்டின்னு வரேன். முதல் மாசம் வரும்போது 30-40 பேர் வந்து அவர் குரூப் சொல்லி எல்லாருமே வெரி சாட்டிஸ்ஃபைட் இந்த பூஜையில. அடுத்த மாசம் 4-5 பேர் வந்தா இப்ப 3 பேரை கூட்டின்னு வந்திருக்கேன். வரவா எல்லாருமே வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா அவாவா கையாலேயே ஹோமத்துல போற ஒரு பாக்கியம் இங்க கிடைச்சிருக்கு. வேற எங்கேயும் கிடைக்காத பாக்கியம் இங்க கிடைச்சிருக்கு. எனக்கு 3 மாசம் வரதுல ஒரு மனசுல அமைதி கிடைச்சிருக்கு, சேஞ்ச் தெரியுது மனசுல. மற்றபடி ஆன்மீகமா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கமல வஜ்ர வாராகியே ஸ்பெஷலான ஒரு உருவமா இருக்கு, 3 முகத்தோட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாட்டி கூட்டின்னு வந்திருக்கேன். ஒரு வாட்டியும் நிறைய பேர் கூட்டின்னு வரலாம். அது தவிர லலிதா சாசனமும் அதெல்லாம் பாராயணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. ஒவ்வொரு மாசம் ஒரு சண்டேவாவது எல்லாரும் குரூப்பா வந்து பண்ணணும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இன்னும் நிறைய நடக்கும், பண்றதுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணணும். நன்றி. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய், வாராகி அம்மா மாதா கி ஜெய். நான் ஏற்கனவே வாராகி பக்தி அதிகம் ஜாஸ்தி. என் பொண்ணு கல்யாணம் வாராகி பஞ்சமி தேதியில உட்காந்தா. அதனால கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு வாராகி அம்மாவுக்கு மஞ்சள் மாலை போட்டுட்டு இருந்தேன். கல்யாணம் ஆயிடுது, 1 வருஷம் ஆயிடுது. நல்லா இருக்கா. அவ புண்ணியத்துல படிச்சிருக்கா, MBA படிச்சு முடிச்சிருக்கா. அவன் வாராகி அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டா நல்லா இருக்கும். சரி. ஓம் கமல வஜ்ர வாராகி அம்மா போற்றி, வாராகி அம்மனை போற்றி. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து அந்த சின்னமலை கிட்ட இருக்கிற வாராகிக்கு போயிட்டு வந்தேன். அங்க போட்டோவும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்தேன். அதுல ஒரு 101 ரூபா பணமும் வச்சு நான் வச்சிருக்கேன் ஆத்துல. எனக்கு ஒரு வீடு மாறணும், நாங்க தனியா வந்துட்டோம், அம்மா பையனும் மருமகளும். அதுக்காக வீடு பார்த்தேன், எனக்கு கிடைக்காம இருந்தது கொஞ்சம். அப்புறமா நல்ல முயற்சி எடுத்தோன்னா அந்த வாராகி அம்மனை கொண்டு வச்சோன்னா எனக்கு கிடைச்சது வீடு, அவங்களுக்கும் கிடைச்சது. அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. பையனுக்கும் நிறைய அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாராகிட்ட. அடுத்தடுத்து பையனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நான் வாராகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அந்த இது நல்லபடியா நடக்கணும், எல்லாமும் மறுபடியும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்ங்கிற நம்பிக்கையோட நான் இதான் 2வது வாட்டி இங்கே வரேன். அதனால அது தெரிஞ்சுக்கோ. காசிக்கு கூட்டின்னு போறேன், இப்ப முடியாது, அடுத்த வருஷம் நான் சொல்றேன். இந்த வருஷம் டிக்கெட்லாம் முடிஞ்சிடுச்சு, அடுத்த வருஷம் நான் கூட்டின்னு போகும்போது சொல்றேன், எல்லாரும் வாங்கும். நல்ல ட்ரெயின்ல கூட்டு போய் நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து கூட்டின்னு வரேன். இந்த கோயிலுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு இந்த இடத்துல ஒருத்தர் கொடுத்துருக்கார், அதை வச்சு இங்க செஞ்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி குடம்பேட்டில் செஞ்சுன்னு இருந்தேன். அப்பெல்லாம் நான் வீடியோ விளம்பரம் எதுவும் கொடுக்கல. ஒரு நண்பர் சொன்னாரு கொடுங்கன்னு. 7 மாசமா நடிகர் செந்தில் செஞ்சிருந்தாரு.
மிமிகிரி செஞ்சுட்டு இருக்காருல, அவர் பண்ணியிருந்தாரு. சரி இந்த தடவை நம்ம பாலா மகேஷ்ன்றவர் சொல்லி உங்க லோட்டஸ் கூப்பிட்டு செய்ய சொல்லியிருக்கேன். எல்லாம் நல்லபடியா அமையும். யார் வந்தாலும் எடுக்க போறா, கொடுக்க போறா. நல்லது பேசி நல்லதே கொடுக்குமே. கரண்ட் அட்ரஸ் நான் நங்கநல்லூர்ல இருக்கேன். அந்த அட்ரஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த அட்ரஸோட வந்து நம்பர் 69 எல்லையம்மன் கோயில் தெரு, கிட்டு பார்க் எதிரில், வெஸ்ட் மாம்பலம், சென்னை 33. இந்த இடம். என்னுடைய போன் நம்பர் 99 629 766. இந்த நம்பர் அதுல போட்டுங்க. இந்த போன் நம்பரை கேட்கணும், போன் பண்ணி தான் வரணும். ஜாதகம் எல்லாம் ஆன்லைன்லயே பார்த்து சொல்றேன், பொருத்தம் பார்த்து சொல்றேன். எல்லாம் ஜாதகம் எல்லாம் பார்த்து கிளீனா சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் சகல பேருக்கு நல்லது நடக்கிறது. ஃபாரின் போறதுக்கு கேட்கறாங்க, கஷ்டப்படுறவங்க வந்து கேட்கறாங்க, வீடு பாதியில நின்று போச்சுன்னு கேட்கறாங்க, வீடு கட்ட முடியலன்னு கேட்கறாங்க, வீடு வியாபாரம் பண்ண முடியல அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் சகலத்துக்கும் நான் அம்பாள் அருளப்படுறேன். அதிகப்படியான சார்ஜ் எல்லாம் கிடையாது, நார்மல் சார்ஜ். அதுதான் இங்க ஓஹோலாம் போறது கிடையாது. நார்மல் என்ன கொடுக்க முடியல, அதுக்கும் சந்தோஷம், நல்லபடியா செஞ்சு எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்காக நம்ம சத்தியாமா தான் சாட்சி. எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்கா இங்க வந்து நான் பூஜை பண்றதெல்லாம். அவளுக்கு நல்லா தெரியும், அவெல்லாம் பாட்டு பாடுறா, அம்பாள் பத்தி நல்லா பாட்டு பாடுறா. பின்னாடி ஜெயந்தி அம்மா நல்லா பாட்டு பாடுறா, அந்த அம்மாவும் கூட சேர்ந்து பாடுறா. வர நல்லது நிறைய செய்யறா, நல்லதே நிறைய நடக்கும். ஆயிரம் தலைகளும் அதன் தலை